10th Max Algebra Exercise 3.1 third sum. Vani, her father and her grandfather have an average age of 53. அதாவது வாணி அவளோட அப்பா கிராண்ட்ஃபாதர் 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 53. ஆவரேஜ்னு வரும்போது வாணி ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் 3 பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பை 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா லெட் வாணிஸ் ஏஜ் be x. நெக்ஸ்ட் பாருங்க லெட் யார் வாணிஸ் ஃபாதர் ஏஜ் வாணியோட ஃபாதர் ஏஜ் வந்து என்னது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் ஏஜ் லெட் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து எவ்வளோன்னு எடுக்கிறோம் இசட். இப்போ ஃபஸ்ட் ஒன் லெட்டு வாணிஸ் ஏஜ் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் நெக்ஸ்ட்டு வந்து வாணிஸ் ஃபாதர் ஏஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் then one of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are you they all now? இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாணிஸ் ஏஜ் நம்ம என்ன எடுத்துருக்குறோம் எக்ஸ். வாணிஸ் ஏஜ் என்னது எக்ஸ். நெக்ஸ்ட் ஹர் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் என்ன எடுத்துருக்குறோம் இசட்னு எடுத்துருக்குறோம் ப்ளஸ் இசட். தென் ஆவரேஜ் ஆவரேஜ்னா 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 3. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க 53. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 into 53 மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. 3 into 53 3 3s are 9 3 5s are 15. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வாணி ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் ஆவரேஜ் என்னென்னா பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 53. நெக்ஸ்ட்டு x plus y plus z equal to 3 into 53 159. Next one of her grandfather's age grandfather என்னது z அப்படின்னா z by 2 1 half by 2 half by 2 then plus 1/3 of her father's age fathers வந்து என்னது y அப்போ plus y by 3. நெக்ஸ்ட் பாருங்கள் 1/4 of her வாணிஸ் ஏஜ் வாணியோட ஏஜ் எவ்வளவு 1/4. வாணி என்ன எடுத்துருக்குறோம் எக்ஸ் பை 4 ஈக்குவல் டு 65. ஓகே, தென் ஃபஸ்ட் ஒன் of her grandfather's ஏஜ் வந்து என்னது இசட் பை 2 ப்ளஸ் 1/3 of her father's ஏஜ் அப்படின்னா என்னது ஒய் பை 3. next 1/4 of Vani's age x by 4 that is equal to 65. ஓகே, இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2 ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 3 4க்கு எல்சியம் எடுத்துடுங்க. எல்சியம் வந்து 2 3 4 4க்கு எல்சியம் கண்டுபிடிங்க. 2க்கு 1 3 2 நெக்ஸ்ட்டு 3க்கு கொடுங்க 1 1 2 நெக்ஸ்ட்டு 2க்கு 1 1 1. இப்போ 2 3s are 6 6 2s are 12. எல்சியம் வந்து என்ன வருது எல்சியம் இஸ் 12. இப்போ இந்த எல்சியம் வச்சு இது என்ன செய்யணும் இன்டூ பண்ணிக்கோங்க. 2 வரணுன்னா என்ன செய்யணும் இங்கே 6 வரும். அப்போ எது வருது 6 is at ப்ளஸ் அதே மாதிரி இந்த 12 வரணும். 3 4s are என்னது வரும் 12. அப்போ ப்ளஸ் 4y. அதே மாதிரி 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 3. அப்போ இங்கே 3ஆல் இன்டூ பண்ணிவிடுங்க. 3x டிவைடட் பை எல்சிஎன் 12 ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 65. ஓகே, தென் ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணணும்
எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த 2வை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் பாருங்கள், 6 வருது. அப்போ 6z. அதே மாதிரி 3யை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் பாருங்கள், 4y. அதே மாதிரி 4ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பாருங்கள், 3x. டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 65. இப்போ பாருங்கள், 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 12ஆல் 65 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 65 into 12. Then 5 2s are 10, 12, 13. Then 5 1 6. Then 0 8 7 80. Then 65 12ஆல் என்ன செய்யுங்க, இன்டு பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது, 780. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இதை வந்து ஆர்டரில் எழுதுவோம். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு என்னது வந்துச்சு, 780. இது இப்போ ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are you? They are all now. 4 years, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணின்னு சொல்கிறாங்க. அப்போ வாணிக்கு இப்போ ப்ரெசண்ட் ஏஜ் வந்து 15 இருந்துச்சு தானேன்னா 4 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படின்னா இருக்கும் 11. அப்போ ஃபாதர்ஸ் ஏஜும் 4 இயர்ஸுக்கு முன்னாடி கம்மியாகும், கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜும் 4 இயர்ஸுக்கு முன்னாடி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். இப்போ இங்கே பாருங்கள், தென் 4 years ago இஃப் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times. வாணிஸ் கிராண்ட்ஃபாதர்னால் என்னது, இசட் மைனஸ் 4 equal to 4 years ago வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணி. அப்போ 4 times என்ன 4ஆல் இன்டூ பண்ணணும். அப்போ வாணிக்கு ஏஜ் என்னது, எக்ஸ் மைனஸ் 4. அதாவது வாணிக்கு 4 ஏஜ் கம்மியாக இருக்கணும்னா கிராண்ட்ஃபாதருக்கும் 4 ஏஜ் கம்மியாகணும், ஃபாதருக்கும் 4 இயர்ஸ் கம்மியாகணும். தென் 4 years ago இஃப் வாணி இன், then z minus 4 is equal to 4 times your வாணி ஏஜ். தென் இதை ஈக்குவேஷனில் எழுதுங்க. z minus 4 is equal to 4x. 4 into 4 16. இப்போ z minus 4x. இப்போ இது ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு போகும்போது minus 16 plus 4, that is equal to z minus 4x minus 14. Minus 12, that equation 3. இங்கே ஒன்ஸ் மோர் பாருங்கள். வாணிஸ் ஏஜ் வந்து எக்ஸ், இல்லாட்டி வாணிஸ் ஃபாதர் ஏஜ் வந்து ஒய், வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து இசட். தென் ஆவரேஜ் ஏஜ் 3 பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பை 3, தட் இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க, 159. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். அப்போ இசட் பை 2 plus 1/3 of her father's age, y by 3, 1/4 of Vani's age, அப்போ x by 4, that is equal to 65. Then இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 3 4 எல்சிஎம் வந்து 12. அந்த 2வை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் பாருங்கள், 6. அப்போ 6 3 அதே மாதிரி எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் பாருங்கள், 4. தென் 3 4s are, அடுத்தது இது வந்து 3s are. இப்போ இங்கே இப்போ டிவைடட் பை 12, 12ஐயும் 65 மல்டிப்ளை பண்ணுங்கள், 780. இப்போ இதை ஈக்குவேஷனில் எழுதுங்க. 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. நெக்ஸ்ட்டு 4 years ago, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old வாணி. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வாணியோட ஏஜ் என்னது, 4 வயசு கம்மியாக. அப்போ மொத்த பேருக்கும் 4 வயசு கம்மியாக இருக்கும். z minus 4 ஈக்குவல் டு 4 into x minus 4. z minus 4 is equal to மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x minus 16 டிவைடட் பை z minus இந்த 4x லெஃப்ட் சைடு வருமா, minus 4x
-4 ரைட் சைடு போகும்போது +4 ஆகிடும். z minus 4x equal to -16 ப்ளஸ் என்னது 4, அப்போ -12. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது வந்துச்சு, x ப்ளஸ் y ப்ளஸ் z equal to 159. இது equation 1. Then equation 2 வந்து 3x plus 4y plus 6z equal to 780. 3x plus 4y plus 6z equal to 780. Then third equation 7 minus 4x equal to -12. Equation third. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 1 gives, அதாவது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறப்போ என்ன ஆகுது, ஒய்யை வந்து ஈக்குவல் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸை ஈக்குவல் பண்ணலாம், இசட்டு. நான் இப்போ வந்து ஒய்யை ஈக்குவல் பண்ணுறேன். ஒய்யை ஈக்குவல் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1 இன்ட்டு இந்த 4ஆல் என்ன செய்யணும், இன்டூ பண்ணணும். 4ஆல் இன்டூ பண்ணணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 4ஆல் 159 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 9s are 36, balance 3, 4 5s are 20, 23, balance 2, 4 5 6. நெக்ஸ்ட் பாருங்க, 3x plus equation 2 gives 3x plus 4y plus 6z equal to 780. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே வந்து சேம் சிம்பிளில் இருக்குது, ஆப்போசிட் சிம்பிள் வேணும். சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் கொடுங்க. இப்போ 4 minus 3 அப்படின்னா 1x. இப்போ 4y minus ப்ளஸ் 4y minus 4y கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், 4z minus 6z minus 2z equal to 780லேருந்து 636 மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, நெக்ஸ்ட்டு 144. இது வந்து ஈக்குவேஷன் 4 எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து என்னது இருக்குது, இசட் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 gives z minus 4x equal to -12. ஈக்குவேஷன் 3. தென் ஈக்குவேஷன் 4 பாருங்கள், இங்கே எக்ஸ் வந்து 1 இருக்குது. அப்போ எக்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், 4ஆல் இன்டூ பண்ணலாம். அப்போ இன்டூ பண்ணணுன்னா என்ன வரும், 4x minus 8z equal to 4 4s are 16, 16 17, balance 1 4 5 minus 576. இப்போ இது வந்து சால்வ் பண்ணுங்கள். சைன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இந்த -4x சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை, சாரி. தென் -4x ப்ளஸ் 4x கேன்சல் ஆகிடும். இப்போ -8zலேருந்து ப்ளஸ் z போயிடுச்சுன்னா -7z. தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் வந்துச்சுன்னா -7 + 6 + 2 8 8 -588. இப்போ z இஸ் ஈக்குவல் டு -588 -588 divided by 7. இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 8s are 56. நெக்ஸ்ட்டு 28க்கு 4. z is equal to மைனஸ் என்னது 80, மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். என்னது வருது 84. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் சப்ஸ்டியூட் த வேல்யூ இன்
substitute z is equal to minus என்னது plus 84 இதை வந்து ஈக்குவேஷன்ஸ் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன் ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது? x minus 2z equal to minus 144. Then x minus 2 into 84 equal to minus 144. இப்போ x 2 4s are 8, 16, 168 is equal to minus 140 என்னது 4. Then x is equal to minus 144 plus 168. That is equal to 8ல 4 sub பண்ணா 4, 6ல 4 போயிடுச்சுன்னா 2. இப்போ ஆன்சர் என்னது 24. எக்ஸோட ஏஜ் வந்து 24. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் x is equal to 24, z is equal to 84 in equation 1. equation 1 என்ன இருக்குது? x plus y plus z is equal to என்னது 159. எக்ஸோட வேல்யூ வந்து 24 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ வந்து 84 இஸ் ஈக்குவல் டு 159. இப்போ பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஆட் பண்ணிவிடுங்க. 8 10 108 is equal to 159. y is equal to 159 minus 108 is equal to 9ல 8 போயிடுச்சுன்னா 15. 51. ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 51. இப்போ பாருங்கள், வாணிஸ் ஏஜ் என்னது? வாணியோட ஏஜ் வாணிஸ் ஏஜ் ஈக்குவல் டு எவ்வளவு? வாணியோட ஏஜ் வந்து 24. her father's age வந்து 51. நெக்ஸ்ட் யாரோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து எவ்வளவு? 84. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.